ரேணுகாவுக்கு சங்கூதருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மல்லி முடிவு பண்ணல. ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி என்னடான்னா இவ்ளோ பொறுமையா இருந்துட்டு இருக்காங்களே! உண்மையிலேயே இங்க என்னதான்டா நடந்துட்டு இருக்கு? அதுவும் இல்லாம நம்ம அ அதாவது விஜய்க்கும் அதுக்கப்புறம் சுடர் 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள்லாம் பலமா நடந்துட்டு இருக்கு. மல்லிக்கும் அவ்ளோ பெரிய உண்மை தெரியும். அதாவது உண்மையிலேயே வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏது நடந்துட்டு இருக்கு? அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்லி ஆனா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே கூட அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்துட்டு அதாவது ஒரு 1/2 மணி நேரம் வந்து இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து வந்து இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 1/2 மணி நேரத்துல கூட நம்ம மல்லி ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இவ்வளவு பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஆடியன்ஸுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கா. விஜயையும் வெண்பாவையும் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு சுடரோட கழுத்துல தாலியை கட்டிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அத்தோட பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுவும் இல்லாம நம்மள தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்துமே கூட இவ்வளவு பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் வந்து பேச வேண்டிய விஷயம் தான். ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது அ நம்ம விஜய் இருந்துகிட்டு, இந்த ரேணுகா மேல சுத்தமா சந்தேகமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. எந்த விஷயம் நடந்தாலுமே கூட சரி. ஆனா, இப்போ நம்ம நாகு, அடுத்ததா வந்து நம்ம மனோகர் 2 பேருமா சேர்ந்துகிட்டு, அடுத்ததா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்க வந்திருந்தாங்க. ஆனா, இந்த சுடர் இருந்துட்டு நல்லா வந்து தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து மனநலங்கம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நல்லா தெளிவா இது மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது எங்கேயும் பிளட் டெஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அதுல இருந்து தப்பிக்க ஆரம்பிச்சாராம். ஆனா நம்ம மனோகரும் அடுத்ததா நாகு 2 பேரும் வந்துட்டு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறது இல்ல. அதாவது அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர ஒரு மயக்க மருந்து குடுத்து, அவங்கள வந்து மயக்கமாக வச்சு, கடைசியில ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அதாவது பிளட் டெஸ்ட் மட்டும் கிடையாது. அடுத்ததா இந்த சுடர் இருந்துட்டு அவ வாயாலேயே தான் யாரு, இத்தன நாளா என்ன பண்ணிட்டு இருந்தா, ஏது பண்ணிட்டு இருந்தா, அப்படின்றது எல்லாத்தையுமே இன்ஸ்டன்ட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இத பண்றாங்க. ஏன்னா, இப்போ இந்த ரேணுகாவோட அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 7, 8 நாள் ஆயிடும். இல்ல அப்படின்னா கூட குறைஞ்சது ஒரு 5 நாளாச்சும் ஆயிடும். அதனால வந்து இந்த ஒரு எவிடன்ஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லி, இவங்க இப்போ அ அவங்களோட மனநிலைமையில அதாவது அவங்களோட மனசுக்குள்ள போயி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மல்லியும் அங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரியும் கேட்கறாங்க. ஆனாலும் இதுல நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதுனால அவ வாயாலே எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.